ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான ஜாலியான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். எப்பயும் சொல்கிற மாதிரி நம்ம எல்லாம் ஒர்க்கு முடிச்சுட்டு அப்படியே ரொம்பவுமே ஒரு மாதிரி கஷ்டமாக வந்து உட்காந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஜாலியான ஒரு சீரியல் அப்படின்னா நம்ம ஐயனார் துணை தான். அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. இன்றைக்கான எபிசோட்டும் அதே மாதிரி செம்ம ஜாலியாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லும். இப்போ சோழன் வந்து செம்மையாக எல்லாத்துக்கிட்டையும் பேசிட்டு வெறுப்பேற்றிட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த பல்லவனுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்களா அந்த பொண்ணு காயத்ரி, அவங்கள பார்க்கறதுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. அவங்க சொல்லிட்டு வெறுப்பேற்றிட்டு தான் கிளம்புறாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுது. ஒரு பக்கத்து எல்லாருமே கோவமாக இருந்தாலும் இன்னொரு பக்கத்து நிலா சரியான கோவத்தில் இருக்காங்க. மனசுக்குள்ளார பார்த்தோம்னா பிடிச்சி நல்லா அதாவது சோழனை பிடிச்சி 2 அடிலாம் போடுற மாதிரிலாம் நினச்சி பார்க்குறாங்க. அடுத்து சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ பார்த்தோம்னா நிலாவும் பல்லவனும் கிளம்புறாங்க. நம்ம கொஞ்சம் ஸ்லோவாகவே போகலாம், ஏன்னா அங்கே போய் அதெல்லாம் பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு தான் போகிறாங்க. இங்கே பார்த்தா பாண்டியனும் சேரனும் அப்படியே யோசிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க. இப்போ பல்லவனும் நிலாவும் பார்த்தோம் அப்படின்னா மெதுவாக நடந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா சோழன் சரியான அலும்பு பண்ணுறாரு. அந்த காயத்ரிங்கிற பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு கண்ணாடி போட்டுக்கிட்டு இப்படிலாம் ரொம்ப அலும்பு பண்ணுறாரு. இதெல்லாம் பார்க்குற நிலா ரொம்பவுமே கோவமாக தான் படுறாங்க. அப்படியே பொசிஷனஸில் இருக்காங்க. அப்படியே பார்த்தா அப்படியே கோவத்தோடு முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. அதை பார்த்து இன்னும் வெறுப்பேற்றுற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சோழன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த காயத்ரிங்கிற பொண்ணும் பயங்கரமாக கம்பெனி கொடுத்து இந்த சோழன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா இந்த கொடுமையெல்லாம் என்னால் பார்க்க முடியாது, நான் ஆட்டோ பிடிச்சி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா ஆட்டோ பிடிச்சி கிளம்பிடுறாங்க. இப்போ சோழன் பல்லவனும் பார்த்தோம்னா, ஆனால் பல்லவனோட நடிப்பெல்லாம் நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ சூப்பராக நடிக்கிறாங்க. எல்லாருமே சூப்பராக நடிக்கிறாங்க. பல்லவனும் இன்றைக்கான நடிப்பில் பார்த்தோம்னா ரொம்ப யதார்த்தமாக இருந்துட்டு, எப்பா இவர் இப்படிலாம் பண்ணால் எப்படி அண்ணியை இவருக்கு பிடிக்கும், அன்னைக்கு இவங்களை இவரை பிடிக்கும், இதுக்கு இந்த மாதிரி அண்ணன் பண்ணுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு சரிப்பா நம்மளும் பஸ் வந்தால் கிளம்பிடணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஆனால் இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சோழனுக்கு தான் தெரியும். அப்போ தான் வந்து நிலா அவங்களோட மனசுக்குள்ளாக இருக்க காதலை சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அவரெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா அவங்க வந்து கிளம்பி ஆட்டோவில் போயிடுறாங்க. இதெல்லாம் பார்க்க முடியாமல் ஆட்டோவில் போறியா போ அப்படிங்கிற மாதிரி சோழன் சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா பல்லவனும் அது சமமாக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே காயத்ரிங்கிற பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக எபிசோட் முடிச்சாலும் இன்னொரு பக்கத்து பார்த்தோம்னா ஏற்கனவே அதான் பார்த்தோம்னா பாண்டியை லவ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல வானதி, அவங்க வந்து சொன்னாங்க இல்லையா சேரன்ட்ட, நீங்கள் சீக்கிரமாக கல்யாணம் ஆனால் தான் எங்கள் கல்யாணம் நடக்கும்னு. அதனால் பார்த்தோம்னா சேரன் நம்மளால் தம்பிங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு தானே ஒரு பொண்ணை பார்த்துட்டு வந்தாங்க. அந்த பொண்ணு ஏற்கனவே டிவைஸ் ஆன பொண்ணு, இதெல்லாம் பேசி முடிச்சாங்க. தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். அந்த விஷயமா பார்த்தோம் அப்படின்னா நிலா கிட்ட கூப்பிட்டு ஆஃபீஸில் சொல்லி இந்த மாதிரி நீயே வீட்டில் இந்த மாதிரி எனக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு வராங்கிறத சொல்லு அப்படிங்கும்போது நிலாக்கு சந்தோஷம் தான். ஆனால் நிலாக்கு இந்த ட்விஸ்ட்டெல்லாம் புரியல. அதனால் பார்த்தோம்னா எல்லாத்தையும் வர சொல்லிடுறாங்க. இப்போ வீட்டுக்கு முதல்ல இப்போ சோழனை வர சொல்கிறாங்க. சோழனும் நிலாவும் ஒரு மாதிரி காமெடி கலாட்டம் கொஞ்ச நேரம் ஓடுது. அதை பாத்திரம் கழுவு, அதை எடுத்து வை, இது வைன்னு. அடுத்து பார்த்தா பாண்டியன் பல்லவன் எல்லாருமே வந்துடுறாங்க. இப்போ வீட்டுக்கு இந்த மாதிரி கெஸ்ட்டு வராங்க போது யார் என்னன்னு கேட்குறாங்க. ஒருத்தவங்க வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அடுத்து பார்த்தோன்னா நாளை, அதாவது இந்த எபிசோட் இன்னைக்கு கூட முடிச்சிட்டாங்க. நாளை அப்படிங்கிற எபிசோடில் பார்த்தோம் அப்படின்னா பொண்ணு பார்க்கறது எல்லாம் வந்திருக்காங்க. இப்போ பொண்ணு வந்து உட்காந்துருக்காங்க. இப்போ தான் சோழன் கேட்குறாரு, இது பொண்ணோட அக்காவா அண்ணியான்னு கேட்கும்போது இவங்க தான் பொண்ணு, எனக்கு கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆகிடுச்சு, இப்போ அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எல்லாருமே அதிர்ச்சி ஆகிறாங்க. நம்ம ஏற்கனவே ப்ரோமோ பார்த்தது தான். இப்போ நடேசன் விட்டு கட்டுன்னு கட்ட போகிறாரு எல்லாத்தையும். பார்க்கலாம் அடுத்து என்னெல்லாம் நடக்குது, என்னெல்லாம் எமோஷனல் மூமெண்ட் வருதுங்கிறத தொடர்ந்து நம்ம பேசலாம். எப்பயும் சொல்கிற வார்த்தை தான், அப்படியே பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃப்ளோவாக கொண்டு போகிற ஸ்டோரி அப்படின்னா நம்ம ஐயனார் துணை தான். அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.